பிரிட்டனில் 80 மன்னிப்பு கேட்கும் ஜாலியில் படம் பார்த்தோம். எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கடந்த வாரத்தில் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று. அது படுகொலை இல்லை, அவர் திட்டமிட்டான படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்தது தான். நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம். மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான். அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு? ஏன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கும் இல்லை. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவள் பேசுகிறான். அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன். நமக்கு ஒரு காலம் வருது, அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதான் கச்சத்தீவை பேசி ஆகணும். ஏன்னா எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் அவருடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம். இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இன சொந்தங்கள், எண்ணினுமில்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தியை, இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும். அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதில் என்ன இருக்குது? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவில், கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க. தோன்றுனா தண்ணி வரப்போகுது. தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம். வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட அது சிரிச்சுட்டாது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிறத தவிர வேறு என்ன இருக்குது? நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை, குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வப்பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்வதா ரொம்ப வேடிக்கை. 4 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்க வருங்க, ஒரு கைட்டு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதில் தண்ணி இல்லை, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தானில் இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டால் தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க. இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்க. இப்போ வந்து கச்சத்தீவை மீட்க நாங்கள் போராடுவோம்ட்டு 4 கட்சிகளும் நாடகம் போடுது. எங்கள் ஊரில் திருவிழா வரும்போது, மாரியம்மன் திருவிழா, ஐயனார் திருவிழா, கருப்பணசாமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம். இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது. நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க. கொடுத்த 4 பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்னது இந்த திமுக. அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள், பாரதிய ஜனதா, அதிமுக, அவங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது, வலை விரிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவாக இப்போ வந்து தேர்தல் வருது. மீனவர் வாக்கு வேணும்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. அது அந்த நாடகம். எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் முந்தா நாள் தான் இறந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்கள் மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க. 46 ஆண்டுகளாக என்ன பண்ணி 3 முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைத்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார். அகில இந்திய இவ்வளவு பெரிய துணை கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள். அவருக்கு என்ன மரியாதை இருக்குது? நீ இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரெழிச்சு கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற இந்த அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கணும். எங்களை வந்து என்னவா நீங்கள் மதிப்பிடுறீங்க? இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேலே பாசம் வருது, திடீர்னு எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் மேலே பாசம் பற்றும் வருது. இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம். இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு இது பண்ணணும். மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரசிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது கேள்வி? லட்சத்தீவு பற்றி, லட்சத்தீவு 1974 இந்திரா காந்தி அம்மார்கள் பிரதமராக இருந்தார். அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூக்கையாத்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்ல, ஒரே ஒருத்தர் தான் எதிர்த்து பேசிய ஒரே மகன் தாத்தா மூக்கையாத்தவர். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தால் மீனவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல,
வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக இந்திய நாட்டுடைய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லி வெளிநடப்பு செய்தவர் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் தான். இன்னைக்கு அவர்கள் ஏன் இத்தனை நாளா கண்டது இல்லையா? அதிமுகவில் அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்ல போட்டு பெண்டிங் இருக்கு, கேஸ் பெண்டிங் இருக்கு. இல்ல அந்த வழக்குல ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போதும் ஒரே பதிலைத்தான் பதில் மனுவா தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. கொடுத்தது தான். அன்னைக்கு தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, வடபுலத்தில் இமயமலைக்கு ஒரு பகுதியில் நீங்க எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்க அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு, அது ஒரு வரலாற்று பெருந்துரோகம். அதே மாதிரி நீங்க இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்க செய்றீங்க. அதுக்கு நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்க இருக்கிற அந்த பகுதி, அது கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும், அது இந்திய நிலப்பரப்பே இல்லை. அது எங்க தாத்தா சேதுபதி, எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். அதை நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு அதுக்கு சொல்ற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே வீரர் எங்க தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் தான். அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு அவங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம், மீட்கட்டும், ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம். என்னன்னா போட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம். வேற கேள்வி தம்பி? மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மத்திய அரசு முழுமையா சொல்றாங்க, இந்த தீர்மானம் மூலமா மத்திய அரசு வலியுறுத்தணும்னு தீர்மானத்துல சொல்றாங்க. அதிமுக 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு திமுக கேட்குறாங்க. நீங்க ஆட்சியில் இருந்தீங்க 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி மாறி மாறி இல்லை அதுதான் இப்போ 10 ஆண்டுகள்னு அதிமுக சொல்றதை நான் ஏற்கிறேன். ஆனால் இன்னும் சொல்றேன், 10 ஆண்டுகள் இல்லை, தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக உளமாற தமிழர் நலன், தமிழ் மக்களின், மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும், மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கணும்னா கச்சத்தீவை மீட்கணுங்கிறது இவங்க நோக்கமா இருந்தா, இங்க பாருங்க, வாஜ்பாய் காலத்தில் இருந்திருக்கிறாங்க, பிறகு ஐகே குஜரால், விபி சிங்கு, தேவேகவுடா, எல்லார் காலத்திலேயும் இவங்க இருந்திருக்கிறாங்க, எல்லார் ஆட்சி காலங்களையும் இவங்க இருந்திருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவங்க 9.5 ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா. கடைசி 6 மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க, அமைச்சர் பதவியில தான் சொல்றேன். அப்போலாம் நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அதான் என்ன இருக்குது? ரேடியா மைக் போட்டு உங்களை மாதிரி விஐபிலாம் உங்களை பேச வச்சுருக்காங்க. இந்த வருஷம் ஏன் மைக் போட விடல? ஏன் விஐபிலாம் உங்களை மாதிரி ஆள பேச இந்த மைக்கில் பேசிடுவோம், அவ்வளோதான், விடுங்க. அது உங்களுக்கு தெரியுதே, பாரதிய ஜனதா அதனுடைய அரசியல் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதான் இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல். அதனால தேர்தல் வரும்போது இதை எடுக்கும். நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது, அதில் வக்ஃபு வாரிய நிலத்தில் என்ன, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை போய் நீங்கள் குறிப்பாக தமிழக நிலங்களை சுட்டிக்காட்டி தான் மத்திய அமைச்சர்களே பேசுறாங்க. திருச்செந்துறையில் இந்த நிலங்களை இஸ்லாமிய நிலங்களை வகைப்படுத்துறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் அதிகப்படியாக நான் சொல்கிறேன், வக்ஃபு வாரிய இடங்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு எடுத்திருக்குன்னு நாங்கள் காட்டவா உங்களுக்கு? திருச்சியில் நாங்கள் போய் போராடிட்டு இருக்கோம், எடுக்காதேன்ட்டு. வக்ஃபு வாரிய இடத்துல எடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டி திறந்து விட்டு வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஜாகிர் ஹுசேன் மரணம் எதனால நடந்தது? வக்ஃபு வாரிய இடத்தை எடுக்காதேன்னு தான். நீங்க இங்க எப்படி வழக்கொள்ளைக்கு எதிராக போராடின ஜாபர் அலி கொல்லப்படுறார், வக்ஃபு வாரிய இடத்தை எடுக்காதேங்கிற ஜாகிர் ஹுசேன் கொல்லப்படுறார், அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன போகுது? இதெல்லாம் தேவையற்றது. இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனையில் அது இல்லை. முதல்ல அதை நீங்க கவனிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது, அந்த வாக்கை ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது, இதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது ஒன்றும் கிடையாது.
வேற ஏதாவது கேள்வி? அவ்வளோதானே?